ஹலோ கைஸ், இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா ஆல்ரெடி 3 டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு சீரிஸ் பார்த்தீங்கன்னா 1-1 அப்படின்னு ஈக்குவலாக இருக்குது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட் மேட்ச். ஏன்னா ஆல்ரெடி தேர்ட் டெஸ்ட் வந்து ட்ரா ஆன நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவால் WTC ஃபைனலுக்கு போனோன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் மீதி இருக்கிற இந்த 2 டெஸ்ட்டையும் ஜெயிக்கிறது. இந்த 2 டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட் இந்தியா தோத்தாலும் பாகிஸ்தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வச்சு தோக்கடிக்கணும். அதே மாதிரி ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா போகிறாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச் இந்த சீரீஸ் எல்லாம் பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட WTC ஃபைனலுக்கு தான் அந்த கனவு பார்த்தீங்கன்னா நிறைவேறுமா ஆவாதான்னு சொல்ல முடியும். இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட்டி ஷாப்பிங். பை மோட்டி ஷாப்பிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் காமர்ஸ் வெப்சைட் தாங்க. நம்ம எப்படி அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு வீட்டுக்கு தேவைப்படுற அன்றாட ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் கிராசரி பொருட்கள்லாம் வாங்குறோமோ அதே மாதிரி நீங்கள் பை மோட்டி ஷாப்பிங்லேயும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவைப்படுற கிராசரி பொருட்களையும் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை கம்பேர் பண்ணும்போது லெஸ் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பை மோட்டி ஷாப்பிங்கில் 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் எல்லாரும் பை மோட்டி ஷாப்பிங்கை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். சரி, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியா இந்த சீரீஸ்க்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கிட்ட 3-0 அப்படின்னு வந்து ஒரு ஒயிட் வாஷ் அதுவும் ஹோம்லேயே ஆயிருந்தாங்க. ஸோ பிஜிடியை வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே நிறைய பேர் சொன்னது என்னென்னா இந்தியாலாம் இந்த சீரீஸை ஜெயிக்க மாட்டாங்க, WTC ஃபைனலோட கனவு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பர்த்தில் கிட்டத்தட்ட 295 ரன்ஸ் விக்ட்ரி இந்தியா வந்து அடைஞ்சிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்லாப் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி செகண்ட் டெஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஸ்திரேலியா அப்படியே ரிவர்ஸில் வந்து 10 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. தேர்ட் டெஸ்ட் காபா வந்து இந்தியா ஒருவேளை ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். பட் ரெயினோட இன்ட்ரப்ட்டு ஆக மொத்தம் அந்த மேட்சை இந்தியா தோக்க வேண்டியது தான். ரெயினால தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ட்ராவாவது பண்ணாங்க. இல்லைனா ஷுவராக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பேட்டிங் அந்த இன்கன்சிஸ்டன்ஸ்னால இந்தியா அந்த மேட்சை தோக்கதான் சான்ஸ் அதிகமாக இருந்தது. இப்போ நம்ம MCGக்கு வந்தோம் அப்படின்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட் அண்ட் பால் ரெண்டுமே ஈக்குவலான கேம் பிளே பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா அது MCG தாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கிரவுண்ட்ஸ் மாதிரி இந்த கிரவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு நல்ல அசிஸ்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பவுன்ஸ் அந்த ஸ்விங் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 15 ஓவர் பார்த்து ஆடிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு ரொம்ப ஸ்லோ பேஸாக தான் நகரும். உங்களால் அவ்வளோ சீக்கிரம் விக்கெட் எடுக்க முடியாது. மோஸ்ட்லி இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் மேட்சஸும் 4th and 5th டே வரைக்கும் மூவ் ஆகிறதுனால இந்த கிரவுண்டில் ஸ்பின்னர்ஸோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அஸ்வின் ரிட்டையர் ஆகிட்டாரு. அதனால் அவங்க வாஷிங்டன் சுந்தரை இந்த மேட்ச்சில் ஆடியே ஆகணும். அதுக்காக நீங்கள் ஜடேஜாவை ட்ராப் பண்ணுவீங்களான்னா கண்டிப்பாக ஜடேஜாவையும் ட்ராப் பண்ண முடியாது. ஏன்னா தேர்ட் டெஸ்ட்டில் அவர் தான் நல்லபடியாக பேட்டிங் ஆடி இந்தியா ஒரு சேஃபர் சைடியே கொண்டு போனார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2 ஸ்பின்னர்ஸ் ஆடியே ஆகணும். பட் அதுக்கு பதில் யார் அவங்க ட்ராப் பண்ணுறதுன்றது டீம் மேனேஜ்மெண்ட் தான் முடிவு பண்ணோம். அவங்க ஒருவேளை நிதிஷ்குமார் ரெட்டி மேலே கை வச்சாங்க அப்படின்னா நம்மளோட பேட்டிங் இன்னும் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆகிடும். ஏன்னா கடைசி 3 டெஸ்ட் அவர் இப்போ தான் டெபியூ பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இந்த சீரீஸை நல்லா வாட்ச் பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லா இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்தியா 150 110 அந்த மாதிரி ஆல் அவுட் ஆகிற சுச்சுவேஷன்லேருந்து ஒரு 150லேருந்து ஒரு 180 வரதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அந்த நிதிஷ்குமார் ரெட்டியோட 30-40+ இந்த ஸ்கோர்ஸ் தான். அதுவும் இல்லைனா இந்தியாவோட பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வீக்கெண்ட் ஆடி. இப்போ நம்ம வந்து இந்தியாவோட ப்ரெடிக்டட் பிளேயிங் அவனுக்கு வருவோம். SSV ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் வித் KL ராகுல். எல்லாரும் வந்து ரோஹித் சர்மா அவரோட ரிட்டன் ஓப்பனிங் பொசிஷனுக்கே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா ரிட்டன் ஓப்பனிங் பண்ணால் KL ராகுலோட அந்த கான்ஃபிடன்ஸ் போயிடும். அவர் திரும்ப லோயர் டவுன் ஆர்டர் பண்ணால் ரன் அடிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு டவுட்டில் தான் இருக்குது. ஸோ 1 டவுன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் என்ன கேட்டிங்கன்னா கில்லை ட்ராப் பண்ணி ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா 1 டவுன் வரணும். அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரை டீமில் ஆட் பண்ணலாம். ரோஹித் சர்மா 1 டவுன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட், அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா, அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர். இந்த மாதிரி நீங்கள் பிளேயிங் 11ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 வரைக்கும் பேட்டிங்கும் இருக்குது. ஜடேஜா அண்ட் வாஷி அப்படின்னு 2 ஸ்பின் பவுலிங் அட்டாக்கும் இருக்குது. இது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் ரேட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஆஸ்திரேலியாவில். அதுக்கப்புறம் 3 ஃபாஸ்ட் பவுலர் ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், ஆகாஷ்தீப். எனக்கு தெரிஞ்சு இவங்க கூட தான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நான் பிளேயிங் 11ல் சொல்லிடுறேன். SSV ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் வித் KL ராகுல். 1 டவுன் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, தென் விராட் கோலி, தென் ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ்தீப். இதுதான் என்னோட பிளேயிங் 11. இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு WTC ஃபைனலில் ஒரு ஸ்டெப் அகேடாக இருப்பாங்களா மாட்டாங்க, இல்லை இந்த டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சு BGT சீரிஸையும் ஜெயிப்பாங்களான்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் பை மோட் அப்ளிகேஷனை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.